ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான உளுந்து உருண்டை எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம உளுந்து உருண்டைக்கு 1 கிளாஸ் அளவு உளுந்து எடுத்துருக்குறோம். அது கூடவே 1 கிளாஸ் நிலக்கடலை, 1 கிளாஸ் பொட்டுக்கடலை எடுத்துருக்குறோம். அது கூடவே 3 ஏலக்காய் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொட்டி வறுக்கணும். பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. கொட்டி வறுக்கணும். பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வரக்காட்டிக்கு இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் வறுத்துக்கலாம். இதிலே நிலக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்து இதையும் நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கறி நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் தோலை நீக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உளுந்தையும் சேர்த்துக்கலாம். உளுந்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். பாருங்க, நமக்கு இந்த ஸ்டேஜில் மாவு அரைச்சிருக்கோம். இப்போ இது கூட வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே நுணுக்கி வச்சு வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்த வாட்டிக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான உளுந்து உருண்டை தயாராகிடுச்சு. எந்த உளுந்து உருண்டையை நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரையும் கெட்டு போகாது. உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியுமே ஒரு உருண்டையாக நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். இதனால் அவங்களுடைய எலும்பு வலுவாகிறதுனால ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. கை கால் வலி, கால் வலி, மூட்டு வலி எந்த வலியுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வர்ஷா. நன்றி, வணக்கம். Subscribe.